வார்த்தையாக இருக்கின்ற இறைவனுக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் இருக்கின்றாரா என்பதை பற்றி பார்க்கப் போகின்றோம். இன்று ஒவ்வொரு சபைகளிலும் உள்ள ஊழியர்கள், விசுவாசிகளிடம் நீங்கள் எந்த ஒரு சபைக்கும் போய் இறைவனை ஆராதித்து வழிபட்டு ஜெபிக்கலாம், அதை இறைவன் அங்கீகரிப்பார் என்று சொல்வதுமில்லை, போதிப்பதும் இல்லை. மேலும் இந்த ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசிகளே, நீங்கள் இந்த சபைக்குத்தான் வரவேண்டும், இங்கு வந்து இறைவனை ஆராதித்து வழிபட்டு ஜெபித்தால்தான் உங்களுடைய ஜெபங்களை இறைவன் கேட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் வேறெந்தொரு சபைக்கும் போய் இறைவனை ஆராதித்து வழிபட்டு ஜெபித்தால் உங்களுடைய ஜெபங்களை இறைவன் கேட்கவும் மாட்டார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவும் மாட்டார் என்று சொல்லுகின்றார்கள். ஏன் இந்த ஊழியர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், விசுவாசிகளாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், தசம பாகங்கள், நன்கொடைகள் இவைகள் எல்லாம் அடுத்த சபை ஊழியர்களுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகவும், அவைகளை எல்லாம் தானே பெற்றுக்கொண்டு ஆடம்பரமும் சொகுசுமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஊழியர்கள் விசுவாசிகளாகிய உங்களை தங்களுடைய சபைக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட பொய்களை சொல்லுகிறார்கள், பொய்களை போதிக்கிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, ஜனங்களே, இந்த ஊழியர்கள் சொல்லுகின்றதைப் போல் ஒரு குறிப்பிட்ட சபைக்குத்தான் போய் இறைவனை வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த சபைக்கும் போய், எந்த இடத்திற்கும் போய் இறைவனை ஆராதித்து வழிபட்டு ஜெபிக்கலாம். இறைவன் அதை அங்கீகரிப்பார் என்று மத்தேயு 18:20 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றார் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியர்கள் சொல்லுகின்றதைப் போல் இவர்களுடைய சபைக்கு தொடர்ந்து போய் உங்களுடைய உழைப்பின் பணத்தை இழந்து விடாதீர்கள். இயேசுவே வேகம் வாரும். ஆமேன்.